கேங்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு 13 ஃப்ரெண்ட்ஸ், அதுல 8 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல 2K கிட்ஸ் வளர்ந்து டீன்ஸா, அதாவது அடல்ட்டா மாறிட்டாங்கன்னா அவங்கள சில பேர் எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்களோ அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்ற அந்த நல்லதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுல. இந்த காலத்து பெரியவங்க எல்லாம் பூமர்ஸ்டா அப்படி மாதிரி பேசிக்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே சரியான அருந்த வாழுங்க. அதுல நைனிகா அப்படிங்கிற பொண்ணு அவங்க அம்மா படிக்காம என்ன பண்ற அப்படின்னு பால்கனில இருந்து கத்தி கூப்பிட நைனிகாவும் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அதே கேங்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு சாரா, நான் பாத்திக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்றா. இவளுக்கு கடவுள் பத்தி ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இப்ப டிவோர்ஸ் வேற பண்ண போறாங்க. அதனால அந்த பொண்ணுங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து அந்த கேங்ல இருக்கிற நட்சத்திரா அப்படிங்கிற பொண்ணோட பாட்டி கிராமத்துல இருந்து தன்னோட பேத்திக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த பாட்டிக்கு அவங்க பையனை தன்னோட மருமக தன்னிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிற கோவமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேத்தி பெரிய பொண்ணு ஆனது கூட பாட்டி கிட்ட சொல்லாம இருக்கவும் கோவமா இருக்காங்க. அதான் தன்னோட பேத்தி கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால விட்டா பாட்டி பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு கட் பண்ணி விட்டுற நட்சத்திரா. அதே கேங்ல இருக்கிற நைனிகாவும் இன்னொரு பையனும் இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு டீனேஜ் லவ். ஆனா இன்னும் அவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கல. அதே மாதிரி அதே குரூப்ல டீனா அப்படிங்கிற ஒரு கண்ணடிப்பட்ட பொண்ணு இருக்கா. அவளுமே ரொம்ப பெரிய அருந்த வாழுதான். அடுத்து இன்னொரு கண்ணடிப்பட்ட பையன் இருக்கான். அவனுக்கு காது சரியா கேட்காது போல. அதனால ஹியரிங் எய்ட் மிஷினை மாட்டிருக்கான். இந்த கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே தாங்க பெரிய பசங்களா ஆயிட்டா அப்படின்னு தங்களோட அப்பா அம்மாவுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நட்சத்திரா அப்படிங்கிற பொண்ணு அவங்க பாட்டியோட கிராமத்துல நிறைய அமானுஷமான மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கிறதாவும் அது ஒரு ஸ்டோரி அவங்க கிட்ட சொல்றா. அந்த கிராமத்துல பெரிய ஏரி ஒண்ணு இருக்கிறதாவும் அதுல குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ரொம்பவே பயபக்தியான பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல அந்த ஊர்ல 500 வருஷ பழமையான ஒரு பாலம் கிழந்து ஒண்ணு இருக்கணும், அதுல ஒரு பேய் இருக்கு அப்படின்னும், அந்த பேய் யாரையாவது பிடிச்சிட்டா அவங்க ரத்த போட்டு போவாட்டா அப்படின்னு இந்த பேய் ஒற்று லேடி எடுத்தா வருவாங்க அப்படின்னு சொல்றா. தைரியம் இருக்கிற யாராவது மதியம் 12 மணிக்கு அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு கயிறை ரிலீஸ் பண்ணிவிட்டா அந்த பேய் பிடிச்சுக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க பேய் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அங்க நாம போறோம், அந்த பேய ஒரு கை பாக்குறோம் அப்படின்னு நட்சத்திரா சொல்லவும் அந்த கேங்ல இருக்கிறவங்கள மண்டே ஸ்கூல்ல பங்க் பண்ணிட்டு நட்சத்திராவோட பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு தங்களோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க ஒரு பெரிய பசங்க ஆயிட்டோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க. அவனுங்க மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச எங்களை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போதைக்கு 9 பேர் போறதுக்கு முடிவாகவும் உடனே நட்சத்திராவும் பாட்டிக்கு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வரோம் பாட்டி அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்ப அப்ப நாங்க வரல அப்படின்னு சொன்ன அந்த ட்வின் பிரதர்ஸுமே நாங்களுமே வரோம் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் கிளாஸ்ல எல்லாருமே அசம்பிள் ஆகி கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த கிளாஸ் டீச்சரும் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப ஐயங்காளி அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் கிளாஸுக்கு வரல. அவன் என்ன ஃபீஸ் கட்டல. அவன்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு. அப்புறம் அவன் ஸ்கூல்ல விட்டு தூக்கி சொல்லிடுங்க அவன்கிட்ட அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு அந்த கிளாஸ் பசங்களை அமைதியா ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யாருக்குமே கேட்காத மாதிரி அவங்களோட லவ்வரோட போன்ல கடலை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா மேம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நைஸா வெளியில வந்துடுறாங்க. அந்த டீச்சரும் காதல் முகத்துல இருந்ததுனால எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க அப்படிங்கறத கூட கண்டுக்கல. வெளியில வந்து இவங்களுமே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு எப்படியோ யார் கண்ணுலயுமே படாம காம்பவுண்ட் ஸ்டோர் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா வெளியில சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால அதனால ஒரு பையன் மட்டும் நைஸா ஏறி போய் தன்னோட டி-ஷர்ட்டை அந்த சிசிடிவி கேமரா மேல போட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்கும்போது ஐயங்கார் அப்படிங்கிற பையன் ஸ்கூலுக்கு வெளியே நிக்கிறான். அவனை பார்த்த இவன் ஸ்கூலுக்குள்ள போனா நாம தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டிக்கிட்டு போறாங்க. ஐயங்காலையுமே சேர்த்துதான் 13 பேரா போறாங்க. ஆனா அந்த குரூப்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை தவிர மத்தவங்க எல்லாருமே ஐயங்காலையே தரைக்கிறவா தான் நடத்துவாங்க. ஏன்னா அவனுக்குன்னு அப்பா அம்மா அப்படின்னு யாருமே இல்ல. எல்லாரோட பேகையுமே ஐயங்காலையே தூக்கிட்டு வர சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஒரு பஸ்ல நட்சத்திராவோட பாட்டியோட வீட்டுக்கு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலேயே ரீசெண்டா நடந்த ஒரு ஆணவ படுகொலை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடக்குது. அதனால பஸ் எதுவுமே அதை தாண்டி போக முடியல. இதனால பசங்க எல்லாருமே அப்செட் ஆகி ஆட்டோல போயிடலாம் அப்படின்னு இறங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டோவுக்கு போறாங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவரும் அவரோட ஆளோட கடலை போட்டுக்கிட்டு இவங்களை கண்டுக்க கூட மாட்டாரு. கூப்பிட்டு பார்த்தா கூட வர மாட்டாரு. இதனால ரொம்பவே கடுப்பான எல்லாரும் அப்படியே குறுக்கால நடந்த ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடலாம் அப்படிங்கறதுனால வாங்கடா நடந்தே போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்பதான் இங்க டீச்சரும் கிளாஸ்ல பாதி பசங்களே காணோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள எல்லாத்தையுமே ஹெட் மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அது விஷயம் இல்ல. இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாத்துலயுமே ஸ்டூடெண்ட்ஸ காணோம் அப்படின்னா ஹெட் மாஸ்டரோட மண்டையை தான் பேரண்ட்ஸ் உருட்டுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க தானே பொறுப்பு. அதனால ஹெட் மாஸ்டரும் செம்மையா டென்ஷன் ஆக இந்த பசங்களை ஒரு குட்டி மலை கல்லு முரடான பாதையெல்லாம் கடந்து போறாங்க. அவ ஒரு இடத்துல குடிக்கிற கல்லு விட்டுக்கிட்டு இருக்கவும் அதுல சில பேர் கொஞ்சம் ஓவரா போய் அதை எல்லாத்தையுமே வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னிய ஒரு மாமர தோப்பு வழியா ஜாலியா கண்டினியூ பண்றாங்க. ஆனா அவங்கள ஒரு விஷயம் கதிகலங்க வைக்க போகுது அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல. அது ஒரு தோப்பு அப்படிங்கறதுனால அந்த தோப்பை காவல் காக்குற நாய்கள் திடீர்னு எங்கிருந்து வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்குது. இவங்களும் மிரண்டு பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாய் கிட்ட மாட்டிக்கிறாம எல்லாருமே வேகமா ஓடி அந்த தோப்போட கேட்டை எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அதுல ஷான் அப்படிங்கிற ஒரு பையனோட ஷூவை மட்டும் ஒரு நாய் கடிச்சு இழுக்கவும் அந்த ஷூவை கழட்டி போட்டுட்டு எப்படி தப்பிச்சிடறான். திடீர்னு போய் நடந்தனால கரிகலைக்கு போயிடுறாங்க எல்லாரும். அந்த வீதியிலேயே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இங்க எஸ்கேப் ஆன பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் உண்டியலன்னு பண்றாங்க. பசங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்லயுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் அந்த பசங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்படுத்திக்கிறாங்க. இங்க இப்படி தப்பிச்சு ஓடி வந்த அந்த பசங்க தாங்க இப்போ ஒரு பேய் ஓட்டுற இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோவிலும் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு கூட தெரியாம எல்லாருமே ஓடி வந்த அந்த இழப்புல அங்க உட்காந்து இழப்பாடுறாங்க. அதுல ஒருத்தன் இந்த நாயெல்லாம் நம்மள துரத்துறதுக்கு காரணம் இந்த அன்னைக்கு பிள்ளை நம்மளோட வந்ததுதான்டா அப்படின்னு ஐயங்காலே குறை சொல்ல அவனுமே ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல அதை பார்த்து அந்த கடவுள் மேல பக்தியா இருக்கிற அந்த சாரா அப்படிங்கிற பொண்ணு அவங்கள பரிதாபப்பட்டு அப்ப நான் இவங்க கூட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் பாட்டியோட வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கேங்ல இருக்கிறவங்க வேற வழியே இல்லாம சமாதானம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமா இருக்கிற ஐயங்காலே அவனோட சோக கதைய சாரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஐயங்காலே ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன். ஆனா அவனுக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அவனுக்கு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுவான். அப்பதான் அவன் வழக்கமா பேப்பர் போட போற அந்த வீட்டுல இருக்க ஒரு பணக்காரருக்கு எதிர்பாராத விதமா ஒரு நியூஸ் பேப்பரை வாசிச்சு காமிச்சிருக்கான். இவ்வளவு நல்லா படிக்கிற பையன் படிக்காம இருக்க கூடாது அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் தான் ஐயங்காலிக்கு ஸ்கூல் பீஸ் எல்லாம் கட்டி படிக்க வச்சிருந்திருக்காரு. ஆனா ஐயங்காலியோட துரதிருஷ்டம் ஒரு அந்த பெரிய மனுஷன் இறந்து போக அதனால ஐயங்காலியால ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இப்ப அவனுக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சாராவா அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒத்த சுவ நாய் கிட்ட காவு கொடுத்த அந்த ஷான் அப்படிங்கிறவ அந்த நாயை துரத்தினாலதான் எப்படி இவ்வளவு தூரத்தை சீக்கிரமா ஓடி வந்துட்டான். இனிமே முக்காவாசி தூரத்தை எப்படி கடக்க போறோம் அப்படின்னு கடுப்பாகிறான். அந்த ஷான் அப்படிங்கிற பையன் கொஞ்சம் பணக்கார குடும்பம் அப்படிங்கறனால ஐபோன் எல்லாம் வச்சிருக்கான். அப்பதான் அந்த கேங்க சேர்ந்தவங்க அந்த போனை வச்சு ஒரு பிளான போடுறாங்க. அந்த போன்ல ஒரு மியூசிக்க போட்டு அந்த மியூசிக் முடியற வரைக்கும் கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாருமே ஓடணும். அந்த மியூசிக் எப்ப முடியுதோ அப்ப எல்லாருமே நிக்கணும். அந்த டைம்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அப்ப பின்னாடி வர எல்லாருமே அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த கண்ணாடி போட்ட பையன் எப்ப என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது இந்தாங்க 100 ரூபாய் அப்படின்னு முன்னாடியே கொடுத்துறான். இதுக்கு நடுவுல நைனிகா உட்காந்து இன்னொரு பையனுக்கு ஒரு பக்கம் லவ் ரொமான்ஸா போய்கிட்டு இருக்கு. நைனிகா ஒரு சாக்லேட் கொடுக்க அத அந்த பையன் சாப்பிட்டுட்டு அதோட கவரை தன்னோட செயின்ல மாட்டி வச்சுக்கிறான். அப்புறமா எல்லாருமே கண்ணை கட்டிக்கிட்டு ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓடி வரும்போது ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அதை பார்க்காம அவங்கள ஓடி வராங்க. அப்ப எதிர்பார்த்த விதமா ஒரு கல்லை ஏத்தி விட அந்த கல் முன்னாடியே போய் கணக்குள்ள விட அந்த சத்தம் கிட்ட உசாராகி முன்னாடியே நின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கிணறு இருக்கு அந்த பக்கமா போங்க அப்படின்னு கண்ணை துறக்காமலே டேக் டைவர்ஸ் எடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மியூசிக் நிக்க எல்லாருமே நிக்கிறாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ் இருந்தாங்கல்ல அவனுங்க 2 பேருமே இப்ப ஃபர்ஸ்ட் வரவும் எல்லாருமே காசை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கும் போதுதான் அந்த கேங்ல சவுண்ட் அப்படிங்கிறவன் மிஸ் ஆகுறான் அப்படிங்கிறதே தெரிய வருது. எல்லாருமே பதறி போய் அவனை திரும்ப போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துல அவனோட போன் கீழே கிடக்கு. அதை அவங்க கவனிக்கல. அவங்கள வேக வேகமா ஓடி போய் கடந்துகிட்டு பாக்குறாங்க. அப்புறமா மறுபடியும் திரும்ப ஓடி போய் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ஷாவனை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களும் அந்த மரத்துக்கிட்ட வந்து தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க மனுஷங்களோட மண்டவோட இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பாய்ந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க அமானுஷமான காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. பகல் நேரத்துல லைட் எல்லாம் அணைஞ்சு எரியவும் அவங்க எல்லாரும் மறுபடியும் வீதியோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேணியை தேடி அவங்க ஓடி வரும்போதுதான் ஷானோட போன் கீழே கிடக்கத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஷானுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே அழ ஆரம்பிக்க ஆனா அந்த போனே ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஹேக் ஆன மாதிரி. அதை பார்த்து எல்லாருமே பயப்பட அந்த கண்ணாடி போட்டனோட ஹீரிங் எய்ட்ல வர கோயின்னு சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்கவும் எல்லாரும் மறுபடியும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் லேடியும் பதட்டத்துல கத்திக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே அமைதியாகிட்டு அந்த பசங்க எப்படி வெளியில போனாங்க அப்படிங்கறத சிசிடிவி கேமரா மூலமா பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பசங்களை பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்டவன் அந்த கோவில இருந்து இந்த எலுமிச்சை மலையை எடுத்து கழுத்துல போட்டிருப்பான். அதை போட்டுக்கிட்டு ஓடி வர்றதுக்கு அவனோட டி-ஷர்ட்ல மண்டவோட பிக்சர் இருக்கிறதுக்கும் பார்க்கவே மத்தவங்களுக்கு செம்ம திகிலா இருக்கு. அதனால அந்த கண்ணாடி போட்ட பையன் அந்த சர்வீஸோட டி-ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப அந்த ட்வின் பிரதர்ஸ்ல நஃபில் அப்படிங்கிற பையன் மட்டும் பின்னாடி ஷூலேஸ் அவுந்துருச்சு அப்படின்னு அதை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் திடீர்னு காணாம போயிடறான். ஏற்கனவே அதிர்ச்சியில இருக்கிற அவங்களுக்கு அது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. வெட்ட வெளியில எப்படா காணாம போனாடுன்னு பிட்டு பிடிச்சு போயிடுறாங்க. அவனோட பிரதர்ஸ் அஃபிலும் பயங்கரமா அழுகுறான். அடுத்த செகண்ட் அஃபிலும் டக்குனு அந்த கோயில் இருக்கிற அந்த இடத்துக்கு தன்னோட பிரதரை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். மத்தவங்களுமே டேய் நில்றா ஓடாதரா அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தாதான் அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருக்கு. அங்க ஒரு பெரிய மரம் இருந்துச்சுல அந்த மரம் அங்கே இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. அந்த மரம் இருந்த அந்த இடத்துல வெறும் குழி மட்டும்தான் இருக்கு. அதை பத்தி எல்லாருமே மீதி ஆகிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒருத்தர் போற மாதிரி இவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஓடுறாங்க. அங்கே போய்க்கு இருக்கிறது நம்ம யோகி பாபு தான். அவர்கிட்ட போயிட்டு எங்க கூட வந்தவங்கள 2 பேரை காணோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அவருக்கு புரியாம இருக்கவும் நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க யோகி பாபுவும் ரொம்பவே சோகமா நான் செத்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்ப இவர் பேடு அப்படின்னு பயந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வச்சு அவர் சொன்னதை நம்பிடுறாங்க. ஆனா யோகியோ அவரோட பொண்டாட்டியை எரிச்ச இடத்துக்கு மாலைபலம் வந்திருக்காரு. அவரோட பொண்டாட்டி இறந்து போன உடனே அவருமே மனசுல செத்துட்டாரு. நடைபணமா தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா யோகியோ அடே
டேய் நான் என்னடா சொல்ல வந்தேன், நீங்க என்னடா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு போயிட்டு அவரோட பொண்டாட்டியோட ஞாபகமா அவங்களை எரிச்சு அந்த இடத்துல போய் சரக்கடிச்சு மட்டையாகிறாரு. இந்த பக்கம் அவங்களும் அவர் கண்டிப்பா பேயாதாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்துட்டு மீதி இருக்கிற தண்ணியை ஷேர் பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டு முதல்ல பாட்டியோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாருமே பதட்டத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திராவோட பாட்டியோ அந்த பேய் ஓட்டுற அந்த லேடி கிட்ட போயிட்டு என்னோட பேத்தியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுதுமா, அப்படியே வெத்திலையில மை போட்டு அவங்க எங்க வராங்கன்னு பார்த்து சொல்லுங்கமா அப்படி சொல்ல அந்த லேடியும் மொத்தம் 13 உருப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சிடுறாங்க. இங்க பசங்களை ரொம்ப தூரம் நடந்து வந்தனால மறுபடியும் தாக எடுக்கவும் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எப்படியோ தோண்டி தண்ணி வர வச்சு குடிக்கவும் முகத்தை கழுவவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த காதல் தோடி இருக்காங்கல்ல அந்த பொண்ணு நைனிகா தன்னோட லவ்வரோட காதல ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறா. அதை கேட்ட உடனே நம்மளால காத்துல மிதக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப பக்கத்துல இருந்த நைனிகா அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் வரை காணாம போயிடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. அந்த லவர் பையனுமே அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சோகத்துல கைய வேற கீறிக்கிறான். இந்த டைம்ல தான் நட்சத்திராவோட பாட்டி இங்க பசங்களை காணா அப்படின்னு ஸ்கூல்ல பதட்டத்தோட இருக்கிற அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி நட்சத்திரா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன் அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னும் வரலையப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க அப்ப இது உன்னோட வேலை தானா அப்படின்னு திட்டுறாரு. உதவுக்கு மரும வேற கடுப்பை கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாங்க அப்படின்னு தெரியாத போலீஸுக்கு இப்பதான் ஒரு குழு கிடைக்குது. அதுவும் இல்லாம அந்த ரூட்ல போராட்டம் நடக்கிறதுனால அவங்க இன்னொரு ரூட் வழியா தான் போயிருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் நைனிக்காவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மலைப்பாம்புன்னு ஒரு ஆளை முழுங்கின மாதிரி படுத்திருக்கு. இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முழுங்கி இருக்கணும் அப்படின்னு எங்க இருந்துதான் வெறி வந்துச்சு அப்படின்னு தெரியல. எதையே எடுத்து அடிச்சு பாட்டல் எல்லாம் உடைச்சு பாம்போட வயிற்றை கிழிச்சு உள்ள இருக்கிறத எடுத்து பார்த்தா அது ஒரு ஆடு. அந்த ஆட்டுக்குள்ள ஒரு குட்டி உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆட்டுக்கு பிரசவம் பார்த்து ஆட்டுக்குட்டி எப்படியே வெளியில எடுத்துறாங்க. அதை எடுத்து அடுத்த செகண்டே அங்க அமானுஷமா ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. எங்கிருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு நூத்துக்கணக்கான ஆடுகள் மாடுகள் அப்புறம் காக்காக்கள் அப்படின்னு அவங்கள ரவுண்டா சுத்த ஆரம்பிக்கவும் ஏற்கனவே பயத்துல இருக்கிற பசங்களும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. இது ரொம்பவே ரேரா நடக்கிற ஒரு சம்பவம். இப்படி ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு இந்த பசங்க படிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு பக்கத்திலே சில மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதை ஒரு நபர் பைனாகுலரை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாடுகள் எல்லாம் இப்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஒரு இடத்துக்கு மேல அந்த மாடுனால அந்த பக்கமா போகவே முடியல. அந்த நபர் வேற யாரும் இல்ல, பார்த்திபன் தான். இவர் நம்ம ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், சிம்பிளா சொன்னா ஒரு சயின்டிஸ்ட். அங்க காக்காக்களும் கத்திக்கிட்டு இருக்கவும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸை வச்சு பாக்குறாரு. கொஞ்ச தூரத்துல ஏதோ வித்தியாசமா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மாதிரி தெரியுது. அந்த சுவரை தாண்டி மாடுகளால போகவே முடியல. இத பார்த்த உடனே ஹீரோவும் இதுக்காக தானே எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படும் போது அவருக்கு ஏதோ இழப்பு மாதிரி வருது. அதுக்கு மாத்திரமே அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் இங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சின்ன வயசுல இருந்து. இது அவரோட அப்பாவோட கனவு. ஹீரோட அப்பா அவரோட வாழ்க்கையை ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ற அந்த ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. அதுக்காக நாசாவோட தலைமையில ஒரு கோல்டன் டிஸ்க்ல பூமியை பத்தி எல்லா டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒண்ணு அந்த பூமியை அழிக்கிறதுக்காக இங்க வரும், இல்லட்டா பூமியை காப்பாத்துறதுக்காக இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா ஏதாவது சிக்னல் கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா தன்னோட பையனையும் தன்னோட கனவு ஆராய்ச்சிக்கு பழக்கி இருக்காரு. இதுக்காகவே ஹீரோவை நாசாவில போய் வேலை செய்ய வச்சிருக்காரு. அங்கதான் அந்த கோல்டன் டிஸ்க அனுப்பியிருக்காங்க. ஹீரோ நாசாவில ஆஸ்ட்ரோபிசிஸ்டா இருந்தவரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தன்னோட அப்பாவோட கனவு நிறைவேற போறதா ஹீரோ சந்தோஷப்படுறாரு. சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோ வர்ற வழியில ஒரு யானை கிட்ட ஒரு ஆள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அத நாசாவில ஒர்க் பண்ண நம்ம ஹீரோ நக்கலை பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து போற மாதிரி காட்டுறாங்க. அங்கிருந்து பசங்க அங்கிருந்து ஓடுறாங்க. பின்னாடி காக்காக்கள் போல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள ஓடி வந்து எச்சி இழைச்சி போய் ஒரு மரத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்து இழப்பாடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே மேல இருந்து ஒரு பேப்பர் கீழே வந்து விழுகுது. அதுல எனக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்கு, நான் தற்கொலை பண்ண முடிவு எடுத்துட்டேன், என்னோட சாவுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு எழுதி இருக்கவும் எல்லாருமே மிரண்டு போய் மேல பாக்க அங்க ஒரு பொண்ணு தூக்கு மட்டி செத்து போயிருக்கா. ஏற்கனவே நடக்கிற ஒவ்வொன்னு இவங்களை கொலை நடந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வேற உண்மையான பணத்தையே பாத்துட்டாங்களா, அலர் அடிச்சு ஓட ஆரம்பிக்க திடீர்னு அந்த குரூப்ல இருக்கிற டைலன் அப்படிங்கிற கொஞ்சம் குண்டான பையனை காணோம். வழக்கம் போல அழுது புலம்பி அவனுமே தேட ஆரம்பிச்சா அவன் வேணும்னே பயத்துல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கான். எங்க மத்தவங்க மாதிரி தானும் தொலைஞ்சு போனா தன்னையுமே தேடி வருவாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஏண்டா இருக்கிறனாவே நீயுமே சோதிக்காதரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த அந்த பசங்களும் அந்த பொண்ணு செத்து போன அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிக்க அடுத்த செகண்ட் அந்த மரத்துக்கிட்ட ஒரு போலீஸ் வண்டி வந்து நிக்குது. அந்த இறந்து போன பொண்ணு தேடிதான் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஹீரோவும் ஒரு பக்கம் வேகமா அந்த தோப்போட கேட் இருக்கும்ல அங்கே வரும்போது அங்க ஷவுன் பையனோட அந்த ஒத்த செருப்பு மட்டும் இருக்கும்ல அது கிடக்கு. அது ஹீரோ பார்த்துட்டு அப்புறமா கேட்டை திறக்கிறாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற லேம்ப் லைட் ஒரு மாதிரி வித்தியாசமா அணைஞ்சு எரியுது. அடுத்த சில ஹீரோவும் அந்த கோவில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அங்க பிடுங்க அந்த மரத்தோட குழிய பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு பக்கத்துல வண்டி போனதுக்கான டயர் மார்க் இருக்கிறதையும் அது ரொம்பவே சின்னதா இருக்கிறதையும் அடுத்து லென்ஸ் வச்சு பார்க்கும்போது அதுல வித்தியாசமா ப்ளூ கலர்ல மின்றதுமே கவனிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் அந்த பேயோட்ட லேடியை பிடிச்சோம் நட்சத்திரோட பாட்டிக்கிட்டே வந்து அந்த பசங்க வந்தாங்களா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல மரத்துல தூங்குற அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, அது ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆணவ படுகொலை கேஸ் நடுவுல வந்து மாட்டினதுனால அந்த லேடி இன்ஸ்பெக்டரால பசங்களை இப்போதைக்கு தேட முடியல.
அடுத்த பசங்களுமே டயர்ட் ஆகி மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்களை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்து கடவுளை அப்படின்னு கடவுள்கிட்டயுமே வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கோவில் கிட்ட ஒரு மரம் ஒண்ணு காணாம போச்சுல. அந்த மரத்தை ரொம்பவே சின்னதாக்கி ஏதோ ஒண்ணு அங்கிருந்து கொண்டு போற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அதை அந்த பசங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த பசங்க கிளம்பும் போது அப்பதான் நமக்கு உண்மையிலே அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. ஒரு ரோவர் ஒண்ணு அந்த கேங்ல இருக்கிற பையனை எதையோ வச்சு ஷூட் பண்ணி அவனை சின்னதாக்கி அப்படியே கடத்திட்டு போகுது. இப்படி சின்னதாகிறதுனாலதான் அவங்களால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் பயங்கரமா கத்தி நிஷாந்த் எங்கடா இருக்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கண்ணாடி போட்ட அந்த பையனோட காதல மட்டும் இருந்தா அந்த ஹேரி ஏட்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. அதுக்கு காரணம் அவனுக்கு பக்கத்திலே ஒரு ரோவர் ஒண்ணு இருக்கு. இவன் அதை பார்த்து பயந்து அலறிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கல் எடுத்து அதுல அடிச்சு உடைச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் கத்த ஆரம்பிக்க எல்லாருமே அங்க வந்து என்னது அப்படின்னு மிரண்டி போய் பாக்குறாங்க. ஆனா கண்ணாடி போட்டவன் அந்த ரோவருக்குள்ள எதையோ பாத்திருக்கான். ஆனா அவனால என்னன்னு சொல்ல முடியல. அதுக்குள்ள அவனை பயத்துல அங்கிருந்து எழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இங்க ஹீரோவும் வேகமா பைக்ல பசங்க பண்ண அந்த வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது நம்மால யோகி பாபு ஹீரோ கிட்ட லிப்ட் கிட்ட ஏறிக்கிட்டு போதையில சில பல காமெடி எல்லாம் பண்றாரு. ஆனா யோகி பாபு பண்ற டார்ச்சரை ஹீரோவால பொறுத்துக்க முடியல. ரொம்ப போதையை போட்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கழட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாரு. பசங்களுமே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தப்பிக்கவும் முடியாம ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாம நொந்து வந்து போறாங்க. டைவர்ஸ் பண்ண போற அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் கூட ஒண்ணு கடைசி நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப பசங்களும் இதுக்கு மேல யாருமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா போகும்போது அப்ப மறுபடியும் ஒரு ரோவர் அவங்கள ஒரு ஆளை சின்னதாக்க அப்போது அவங்க கீழே பாக்குறாங்க. உடனே பதறி போய் காப்பாத்த ட்ரை பண்ண அந்த ரோவர் தொட்டாலே இவங்களுக்கு ஷாக் அடிக்குது. அந்த ரோவர் அவங்களோட ஃப்ரெண்ட கடத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதை அழுதுகிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண விடாம இன்னொரு ரோவர் வர தடுக்குது. இப்படி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அதுல டைலன் மட்டும் நான் வந்த வழியில போயிருந்தா எனக்கு என்னடாலும் பரவாயில்லடா அப்படின்னு தனியா போயிடறான். அப்ப மேல போற ஒரு கழுவு ஒண்ணு கீழே ரோவர்ல போய்க்கு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சின்னதா இருக்கிறதுனால. ஆனா அந்த கழுகு அந்த ரோவரை தொட்ட உடனே சின்னதாக ஆரம்பிக்குது. அந்த சின்னதான கழுக இன்னொரு ரோவர் வந்து அப்படியே கடத்திட்டு போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோவும் அந்த கிணத்தை தாண்டி வரும்போது ஷானோட போன் கீழே கிடக்க அதுல இருந்து ஒரு சிக்னல் வர இந்த சிக்னல் ஏலியன்ஸோட சிக்னல் தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்ப இங்க ஏலியன்ஸும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல ரோவர்ஸ் வச்சு ஒவ்வொரு ஸ்பீசிஸ்ல இருந்து ஒவ்வொரு சாம்பிள்ஸ் எடுத்து அதை சின்னதாக்கி கடத்திட்டு வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பசங்களை வர அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஹீரோ அந்த கண்ணாடி பட்டமா உடைச்சு அந்த ரோவரை பாக்குறாரு. அதுல ஹீரோக்கு தேவையான ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமாகறாரு. ஹீரோவுமே இப்ப ரோவர்ஸ் போற அந்த இடத்தை ஃபாலோ பண்ணி வேகமா வரும்போது அவருக்கு மறுபடியும் நடுக்க மாதிரி வர மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பேப்பர் பாடி வந்து முகத்துல விட அப்படியே நிலதட மாதிரி கீழே விழுந்துறாரு. அப்படி விழுந்தவர அந்த பசங்க தான் தூக்கி விட்டு தண்ணியில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்களும் தங்களுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி எங்களை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அங்கே வருது. அதை பார்த்து என்னதுன்னு தெரியாம பசங்க பயப்பட்டாலும் ஆனா ஹீரோ மட்டும் அதை ஆச்சரியமா பாக்குறாரு. இத்தனை வருஷம் எதுக்காக ஹீரோட அப்பாவும் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஜெயிச்சிட்டம்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா ஒரு வழியா ஜெயிச்சிட்டம்பா அப்படின்னு அப்போட ஜெர்கின்ல முத்தம் கொடுக்குறாரு. உடனே தன்னிட்ட இருக்கிற ஒரு டிவைஸ் மூலமா ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. தாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறத பசங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லா ரோபோட்ஸும் கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே ஸ்பேஸ் ஷிப் கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கு. தங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே அதுல போறத பார்த்துட்டு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் ஹீரோ கிட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு கெஞ்ச அவருமே அவங்க கூட கான்டாக்ட கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசி எப்படியாவது உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்பேஸ் ஷிப்புக்கு போற அந்த பாதைக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. மத்தவங்க மாதிரியே டைலனோ ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஹீரோவும் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கனெக்ட் பண்ண போறாரு. அப்ப 1977 வாயேஜர் 2 மூலமா நாசா அனுப்பின அந்த கோல்டன் டிஸ்க் அந்த ஏலியன் அந்த ஸ்பேஸ் ஷிப் மேல அதை காட்ட ஆரம்பிக்குது. அதாவது அந்த கோல்டன் டிஸ்க கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற டேட்டாவை வச்சுதான் அந்த ஏலியன்ஸ் பூமியில இருக்கிற இந்த ஸ்பீசிஸை காப்பாத்த அதை கலெக்ட் பண்ணி வேற ஒரு கிரகத்துக்கு கொண்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. அதை பார்த்த உடனே பிரமிப்போட உச்சதிக்கே போயிடுறாரு. இந்த சான்ஸை பயன்படுத்தி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட்க போறேன் அப்படின்னு உள்ள போக போறாரு. ஆனா திடீர்னு காணாம போயிடுறாரு. இவங்களும் அப்படியே முழிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாரு என்ன அவங்க உள்ள அலோவ் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட வயசு ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னவரு ஏலியன்ஸை பார்த்து இப்ப நீங்க பூமியில இருந்து எடுத்துட்டு போற எதுவுமே வேலிடான ஒரு சாம்பிள்ஸே கிடையாது. கோல்டன் டிஸ்க் அனுப்பின அந்த டைம்ல இருந்த பூமி இப்ப இல்ல. இந்த பூமி வெறும் பிளாஸ்டிக் பூமி. நீங்க எடுத்துட்டு போறது காட்டு யானை இல்ல, பிச்சை எடுக்கிற கோவில் யானை. மாடுலாம் மழடாயிடுச்சு, மனுஷங்களும் அப்படிதான் அப்படின்னு ஆதங்கத்துல பேசுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு மெசேஜ் அப்படியே ஏலியன்ஸ் டிஸ்ப்ளே பண்றாங்க. அத உடனே ஹீரோவும் தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ண பார்த்தா ஒரு தகவல் அவருக்கு தெரிய வருது. ஏலியன்ஸுக்கு தேவை ஒரே ஒரு சாம்பிள்ஸ் மட்டும்தான். அதனால ஒரே ஒரு ஆள் மட்டும் அவங்க கூட வர ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மத்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா எல்லாருமே காப்பாத்துறதுக்காக ஐயங்காலே நான் போறேன் அப்படின்னு முன்னாடி வரான். ஏன்னா அவனுக்கு தான் யாருமே இல்லல. அதனால இந்த தியாகத்தை அவன் பண்ண துணிஞ்சிட்டான். இந்த தியாகத்தை நினைச்சு எல்லாருமே இப்ப ஃபீல் பண்றாங்க. இவனை இப்படி நடத்திட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப ஐயங்காலே பிரிய முடியாத சாரா அவ உட்பட
எல்லாருமே ஃபீல் பண்ண ஐயங்காளியும் அந்த ஆட்டுக்குட்டிய சாரா கிட்ட கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு ஸ்பீஸ்ஷிப்புக்கு போற அந்த வழியில போய் நிக்கிறான். அடுத்த செகண்டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்ப பெருசாகி வெளியில வர்றாங்க. அவங்களும் தங்களுக்காக தேங்காய் பண்ண போற அந்த ஐயங்காளியை போய் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அப்பதான் ஹீரோ ஏதோ ஒரு ஐடியா பண்றாரு. ஏதோ ஒரு டிராக்கரை டக்குன்னு ஏலியன்ஸ்க்கு தெரியாம ஐயங்காளியோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம கோல்டன் டிஸ்க்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்கிரிப்ட் பண்ணவங்க தமிழை மட்டும் புறக்கணிச்சிட்டாங்க. அதனால நான் இப்போ ஒரு தங்க தமிழனையே அனுப்ப போறேன் அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயங்காளியும் சின்னதாகி உள்ள போறான். அப்படியே சீனிங் கட்டாக இப்ப எல்லா பசங்களும் சேஃபா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஐயங்காளி மட்டும் வரல. இந்த உதவக்கார இன்னைக்குமே வரலையா அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும் அவ உதவக்கார இல்ல மேம் அப்படின்னு அந்த கேங் பசங்க எல்லாருமே ஒண்ணு வந்துட்டு கோரஸா சொல்றாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு நடந்த விஷயம் முழுசா வெளியில தெரிய வந்திருக்கு. ஐயங்காளியோட தியாகத்துக்காகவும் பசங்களோட வீரத்துக்காகவும் ஹீரோட ஆராய்ச்சிக்காகவும் ஸ்கூல்ல பாராட்டு விழா நடத்துறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் நாசாவுக்கு தெரியப்படுத்த ஐயங்காளியை கான்டாக்ட் பண்ணி இப்ப எங்க அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க ஐயங்காளி இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்து சோலார் சிஸ்டத்துல இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பீட் ஆஃப் லைட்ல. அதுக்கப்புறம் ஹீரோ நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறாரு. நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்துதான் காட்டுறாங்க ஹீரோ உடைஞ்ச ரோவர்ல இருந்து ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அத ஹீரோ இப்ப செக் பண்ணி பார்த்ததுல அதுக்குள்ள ஒரு ஏலியன்ஸ் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. அத பார்க்க அப்படியே ஐயங்காளி மாதிரி இருக்கு. அத பார்த்து ஆச்சரியப்பட்டவரே ஐயங்காளி அப்படின்னு சொல்ல நான் ஐயங்காளி இல்ல அப்படின்னு சொல்லுது. நான் ஏலியன். ஏற்கனவே நீ ஏலியனை பாத்துருக்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஒரு ஏலியன் அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. அப்படியே ட்வின்ஸ் 2 அப்படின்னு அடுத்த பாட்டுக்கான லீடர் கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க.